அறிவு பசின்னு சொல்கிறது. அது விளக்கம் சொல்லணும், தலைவனை பற்றி சொல்லி பூஜை செய்ய சொல்லணும். அந்த பூஜை செய்ய சொல்லும்போது அவன் 2 குறைகள் அவன்கிட்ட இருக்கும். விரைவாக முன்னேறுன்னு சொல்லுவான். விரைவாக முன்னேறி நம்ம பேரும் புகழுன்னு சொல்லுவான். பேரும் புகழும் உனக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லணும் அவங்ககிட்ட. உனக்கு இந்த பேரும் புகழ் தேவையில்லை. பேரும் புகழ் வரனால எமனை தடுக்க முடியுமா? அதனால எடுத்ததும் இது முதல் அடிப்படை மக்கள் மத்தியில் பிரபலமாகணும். பிரபல்யமாக நினைப்பானே தவிர விளைவுகள் பிரபலமாகிறையா. நீ ஏதோ ஒரு வகையான ஒரு முறையை கையாளுற, இந்த ஜாலம் செய்யறது, சிறந்த பேச்சு உண்மை, இந்த காவி கட்டுதல், புலித்தோளாசனம், கமண்டலங்கள் இதெல்லாம் இருக்கணும். ஏன் நீ எப்படி பிரபல்யமாகனால என்ன லாபம்? இது எமனை வெல்லுமா? கோடி பேர் இருந்தாலும் கூட்டுவனை வெல்ல முடியாது. ஆகவே நீ பூஜை செய்கிற முறையை சொல்லணும். அவள் அகத்தீசனை பூஜை செய்யணும். ஞானிகள்லாம் முதுபெரு பெரிய வல்லம் உள்ளவங்க, மரணத்தை வென்றவங்க, மோட்சலாபம் அடைந்த முத்தி பெற்றவர்கள். முத்தி என்பது முற்று பெற்றவர்கள். அவரை வணங்கும் போது அகத்தீச எனக்கு அடியனுக்கு ஞானம் சித்திக்கணும், அதுக்குரிய அறிவும் பரிபக்கம் வேணும், எல்லாம் சொல்லணும். அது பாரு, இதெல்லாம் கேட்கணும், கேட்டு தான் பெறணும். அப்படி சொல்லணும், அவங்ககிட்டலாம் சொல்லி பயிற்சி கொடுக்கணும். அப்போ பயிற்சி கொடுக்கும்போது அந்த அறிவு பசி தீரும், அந்த ஆர்வம் என்ன செய்யும்? விரைவாக முன்னேற்றம் அடைந்து பொதுமக்கள் மத்தியில் பிரபல்யமாக நினைப்பான். இது இந்த மாதிரி எண்ணங்கள் பிரபல்யமாக நினைப்பதே கூட்டுவனை நீ அழைப்பது போன்றுனான். பிரபல்யமாக புகழோடு வாழ நினைப்பதே கூட்டுவனை நீ வரவழைக்க விரும்புகிறாய். புகழ் என்பது ஆசானால் கொடுக்கப்பட வேண்டியது. நீ வெறும் இந்த காவி கட்டுதல் அல்லது ஜாலம் செய்தல், விபூதியை வரவழைத்தறது, காவி கட்டுதல், இது மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் பிரபல்யமாகணுங்கிறதுக்காக சில ஆரவாரம் செய்வதெல்லாம் யமனை வரவழைப்பது கோப்பா. பொதுமக்கள் சேருவார்கள், அவருக்கு தெரியாது. தூய்மையான பேச்சு இருக்கும், செயலும் தூய்மை இருக்கும். பிரபல்யமாக ஆக பிரச்சனைகள் வரும் என்பதை அவருக்கு உணர்த்தணும். ஆரம்ப காலத்தில் இது தேரும் வரை தெய்வமனை செப்ப வேண்டாம் வரும். நீ தெளிவடையும் வரையில், ஒரு லட்சியத்தை அடையும் வரையில், லட்சியம் எதுன்னு கேட்டான், உடலுக்கு ஒரு உடம்பை பற்றி அறிந்து, உடம்பால் ஒரு கேடையும் அறிந்து, அந்த கேடை நீக்க முயற்சித்து வெற்றி பெற்றால் லட்சியம் வெற்றி பெற்றதுன்னு அர்த்தம். அதான் லட்சியவாதி. தன்னை காப்பாற்றி கொள்ளுவது லட்சியம். தனக்கு வரும் கேடுகள் எந்தெந்த வகையில் கேடு வரும் என்பதை அறிந்து கொள்வது லட்சியம். அறிந்து கொண்ட ஒன்றை அடைய முயற்சித்தால் லட்சியம். அவன் தான் அதை அடைய முயற்சிப்பது லட்சியவாதி. அப்போ அந்த மாதிரி வரும்போது அந்த உடம்பாடு வரும் கேடுகள் அறிந்து, இதுக்கிடையில் பொருளாதாரம் வரும். பிரபல்யமாகிறவன் நிச்சயமாக பொருளாதாரத்தை விரும்புவான். பொருளாதாரத்தை விரும்புகிறவன், பொருளை விரும்புகிறவன் புகழையும் விரும்புவான். ஒரு பக்கம் காமதேகம் போட்டு வாட்டும், ஒரு பக்கம் புகழ் உள்ளன மக்கள் சூழ்ந்து கொள்வார்கள். பொருளாதாரமும் சேர ஆரம்பிக்கும். இந்த துறையை வருகிறவன் அவனுக்கு அந்த விஷயத்தை சொல்லி, உன்னை நீ வெளிப்படுத்தி காட்டிக்காதே. உன்னை வெளிப்படுத்தி காட்டி கொண்டால் நிச்சயமாக மக்கள் சேருவார்கள், பொருளும் சேரும். உன் வாழ்க்கைக்கு லட்சியத்தை அடைவதற்கு தடையாக இருக்குன்னு சொல்லணும். இதுலேயும் மீறி வரலாம். முன் ஜென்ம நல்வினை இருந்தால் அவர்கள் மீறி வரலாம். அதில் தான் கோடி லட்சக்கணக்கான மக்கள் வரட்டுமே ஐயா, கோடிக்கணக்கான பொருள் குவியட்டுமே ஐயா, அவன் தன்னை காப்பாற்றிக்குவான். அது முன்ஜென்ம நல்வினை இருந்தால் தான் முடியும். அறிவு பசி, அந்த அறிவு பசி ஆர்வம் மிகுந்து இருந்தால், அறிவு பசி இருக்கலாம், தெரிந்து கொள்ள வேணுங்கிற ஆர்வம், அந்த தெரிந்து கொண்டு முன்னேற வேணுங்கிறது அந்த அறிவு பசி. ஞான வேட்கை அல்லது ஆசை, ஞானம் அடையணுங்க ஆசைப்படுதல். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கொள்கையை சொல்லி அவனை தெளிவுபடுத்தணும். இல்லைன்னு சொன்னால் அவன் விரைவாக சமுதாயத்தை முன்னேறும், புகழ் உள்ளவனாக இருப்பான். புகழை விரும்புவான், பொருளை விரும்புவான், சூழ்ந்து கொள்வார்கள், தவத்துக்கு இடையூறாக போய் முடியும். அதனால் அவர்களுக்கு சொல்லி அந்த அறிவு அந்த ஆன்ம நாட்டம் இருக்கலாம். ஆன்மாவை விரைவாக அடைய வேண்டும், புகழ் பெற வேண்டும் நினைப்பான். விளைவுகள் தவறான பாதிக்கு போயிடுவான். அப்போ அவனுடைய பசி, அந்த ஆன்ம பசி அல்லது ஞான வேட்கை அடையணுங்கிற ஆர்வம், இந்த ஆர்வம் இருக்கலாம். ஆண்டுகள் பல கடக்கணும் என்பதை முதல் அவனுக்கு உணர்த்தணும். ஆண்டுகள் பல கடந்தாதான் நீ லட்சியத்தை அடைய முடியும் என்று அவனுக்கு சொல்லி, அந்த ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவை அடைய விரும்புகிற ஆர்வமாக என்ன சத்தம், ஆன்மாவை அடைய விரும்புகிறவர்கள் இப்படியெல்லாம் சாந்தமாக மெதுவாக அடக்கமாக இருந்து தான் போகணும் என்பதை உணர்த்தணும். உணர்த்தினாதான் அவன் தெளிவடைவான்.